தலைவரே வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா என்னுடைய வார்டுலயே ஒரு வேலையும் செய்யல. என் வீட்டாண்ட லைட்டு எரியலன்னு சொல்லி 1 மாசமா சதீஷாண்ட சொல்லியிருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க இன்சார்ஜ் சொல்லுங்க அவர் பண்ணுவாருன்னு. அவனும் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் லைட்டு அங்கங்க லைட்டு எரியல. வந்து பார்க்கவும் இல்லை. கோவளம் ரோட்டில் கிட்டத்தட்ட 1 வருஷமா லைட்டு எரியல கோவளம் ரோட்டில். அதுவும் ஒரு குறை இருக்கு. என் வார்டுலேயும் எந்த வேலையும் இப்போ ஒரு 6 மாசமா இங்கே கண்டுக்கவே இல்லை. இப்போ அந்த தெரு போர்டும் நீங்கள் வைக்கிறது கிடையாது. அந்த வச்ச போர்டுலேயும் இவரு எல்லப்பன் தான் சொன்னார் வைக்க சொல்லி. தப்பு தலைவரை நாளைக்கு போட்டோ எடுத்து, நாளைக்கு இல்லை இந்த வாரத்தில் போட்டோ எடுத்து நான் பதிவிட போடுறேன் தலைவரே. உங்ககிட்ட பேசினேன், அதுக்கு எந்த ஆக்ஷனும் இல்லையே. தப்பா இருக்கு. நீங்க கரெக்டா செஞ்சு தாங்க. இதை நான் குரூப்லயும் போடுறேன். நீங்க என்ன பண்ணணும் பண்ணுங்க. ஏற்கனவே உங்ககிட்ட பேசினேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யல, செஞ்சு தரல. நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஒரு வார்டு நம்பர் சொல்றேன். வார்டு நம்பருக்கு இந்த மாதிரி நான் பொதுமக்களுக்கு எப்படி செய்வீங்க? இதை பண்ணித்தாங்க. அப்புறம் எதுக்கு நான் ஒரு போன் தலைவர் மதிச்சு எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணி நான் சொல்றேன்? இவன் தெருவுக்கு நீங்களும் ஒரு போர்டு வைக்க மாட்டேன்றீங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரன் ஒரு போர்டு வச்சிருக்கான் தெருவுக்கு, இத்தனாவது தெருவுன்னு. அதுல எடுத்தாந்து போட்டோ ஒட்டிட்டு போயிட்டா எப்படி? கேட்டா எல்லப்பன் ராணி எல்லப்பன் தான் ஒட்ட சொன்னாருன்றானா மக்கள்கிட்ட. அப்ப நீங்க தான் அதுல சொன்னதா இருக்கு. நான் சொல்லி இப்போ ஒரு 4 நாள் ஆச்சு. என்ன நடவடிக்கைங்க? கரெக்டா எடுங்க தலைவரை. இந்த 6 மாசமா என் வார்டில் ஒரு வேலையும் செய்யல. என்ன வேலை செய்யறீங்க? அந்த குளத்தை சீர் பண்ண சொன்னேன். மழை வருதுன்னு மழையும் வரல, ஒன்றும் வரல தலைவரை. செஞ்சு தாங்க. எல்லாம் அங்கேயே செஞ்சா அப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது, நீங்க பார்த்துக்குங்க.